வீடு, நிலம், வேலை, ஆரோக்கியம், இல்வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவுகள், பண வரவுகளை எதிர்பார்த்து கடும் முயற்சியில் ஓடிக்கொண்டிருக்கும் எனது அன்பிற்கினிய மேசம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிப்புமிக்க அன்பான வணக்கம். இந்த வாரம் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், தொழிலுக்கும் லாபத்துக்கும் அதிபதியான சனீஸ்வரனின் நட்சத்திரத்தில் கடக ராசியில் வக்கரகதியில் நீச்சத்தில் போய்கொண்டு உள்ளது. நாளுக்குண்டான சந்திரன் இந்த வாரத்தில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக, வீடு நிமித்தமாக, ஆரோக்கிய நிமித்தமாக உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. நீங்கள் சற்றும் எதிர்பாராமல் வரும் 14/4/2025 திங்கட்கிழமை மற்றும் 15/4/2025 புதன்கிழமை ஆகிய 2 நாட்களில் ஒரு நாளில் உங்களது தொழிலும் உத்தியோகமும் வேலையும் வளர்ச்சி பெறும். சுபகாரிய முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தீர்களால் வெற்றியடையும். வீடு, நிலம், சொத்து, பூர்வீக சொத்து, தாயாரோட ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், மனைவி, மக்கள், பிள்ளைகள் என நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ, எதை எதிர்நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த காரியங்கள் வரும் 14-15ஆம் தேதிகளில் ஆச்சரியப்படும்படி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி கிரக நிலைகள் அமைந்துள்ளது. சரியாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மரியாதையும் கௌரவமும் ஒரு படி மேலே இந்த வாரம் உயரப் போகின்றது. எந்த காரியங்களானாலும் மிக சுலபமாக வெற்றியை தரும். குழந்தை பேரு இல்லாமல் நீண்ட காலமாக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த வாரம் இந்த கிரக நிலைகள் நிச்சயம் குழந்தை பேரு உண்டாகும் அளவுக்கு சூழ்நிலைகளை, உடல்நிலையை, மருத்துவத்தை அமைத்து வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள், ஜாதி மதம் வேறுபாடின்றி அந்நிய நபர்கள் மூலமாக இந்த வாரத்தில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோகத்திற்கு சிபாரிசு, நல்ல தகவல் சொல்வது இதெல்லாம் கூட இந்த வாரத்தில் நடக்கும். மேச ராசிக்கு 2க்கும் 7க்கும் உண்டான சுக்கிரன் குரு பகவானின் நட்சத்திரமான போராட்டாதி 4ஆம் பாதத்தில் சென்று கொண்டிருப்பதால் தொழில் ஸ்தானாதிபதியும் லாப ஸ்தானாதிபதியுமான சனீஸ்வரன் சூரியனுடன் சேர்ந்து ராசிக்கு 12ஆம் இடத்தில் நின்றாலும், மேச ராசிக்கு 7 சனியாக சனீஸ்வரன் வந்து அமர்ந்தாலும், உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட நிற்பதால், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியனும் சேர்ந்து நிற்பதால், கூட ராகுவும் சேர்ந்து நிற்பதால் திருமண முயற்சிக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளே, நிச்சயம் இந்த வாரம் 14-15ஆம் தேதிகளில் வடமேற்கு, வடகிழக்கு திசைகளில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். ராசி அதிபதி செவ்வாய் நீச்சத்தில் வக்கரத்தில் நிற்பதாலும், சனீஸ்வரனுடைய நட்சத்திரத்தில் நிற்பதாலும் நம்பலாமா வேண்டாமா என்கின்ற ஒரு பயம் மனதிற்குள் உருவாகும். ஏனால் சனீஸ்வரன் உண்மையையும் யதார்த்தத்தையும் எதிர்பார்க்கும் கிரகம். ராசி அதிபதி உச்சத்தில் நின்றால் பரவாயில்லை, நீச்சத்தில் நிற்கின்றது, அதுவும் வக்கரத்தில் நிற்கின்றது. இந்த நிலையில் சனீஸ்வரனுடைய தாக்கம் உங்களுக்கு அதிகமாக வரும். அப்படி வரும் பொழுது வருகின்ற தகவல்கள், வருகின்ற நபர்கள் நல்லவர்களா ஏமாற்றுக்காரர்களா என்கின்ற குழப்பம் நிச்சயம் வரும். இந்த குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. இந்த சூழ்நிலையை உருவாக்கி தருவதே யாரு என்று கேட்டால் உங்களுடைய மூதாதையர்களுடைய அருளாசி, உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளாசி. அதனால வரும் வாய்ப்பை வேண்டாம் என இடத்துடனே மறுக்காமல் அதில் உள்ள உண்மைத்தன்மையை விசாரித்து பொறுமையாக
கொஞ்சம் காலம் தாமதம் ஆனாலும் பரவாயில்லை. காரணம், ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஏமாந்தால் 2.5 வருடங்களுக்கு இழுத்து கொண்டே போய்விடும். அதனால் வரும் வாய்ப்பை முறையாக விசாரித்து உறுதியான தகவல்களை தெரிந்து கொண்டு அதை தொழிலுக்காகட்டும், உத்தியோகமாகட்டும், திருமணத்துக்காகட்டும், வாரிசுக்காகட்டும், அல்லது வீடு வாசல் சொத்து சுகம் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்களுடைய முன்னேற்றத்துக்கு சரியான தருணத்தில் அறிவையும் புத்தியையும் பயன்படுத்தி யோசித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இந்த வாரத்தில் உருவாகும். யோகங்களையும் வெற்றிகளையும் தந்து கொண்டிருந்த சந்திரன் இந்த வாரத்தில் புதன், வியாழன், வெள்ளி இந்த கிழமைகளில் சந்திராஷ்டத்தில் போய் அமர்கின்றது. அதாவது விசாகம் 4ஆம் பாதம், அனுசியம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களில் சந்திரன் செவ்வாய்க்கிழமை விடியற்காலத்தின் முதல் புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களும் சந்திராஷ்டம ராசியில் அமரும். ராசிக்கு 8ஆம் இடத்தில் நீச்சத்தில் அமரும். உண்மை என்ன தெரியுமா? ஏற்கனவே ராசி அதிபதி இங்க நீச்சத்தில் இருக்கிறார் 4ஆம் இடத்தில். 4க்கு உண்டான சந்திரன் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியில் 8ஆம் இடத்தில் நீச்சத்தில் நிற்கப் போகின்றார். நல்ல திசா, நல்ல புத்தி, நல்ல அந்தாரம் நடக்கும் சகோதர சகோதரிகளுக்கு எதிர்பாராத விதமாக வீடு, நிலம், சொத்து, உத்தியோகம், கல்யாணம், குழந்தை என்ன வேணுமோ நீச்ச பங்க ராஜயோகத்தில் திடீர்னு கிடைக்கும். அல்லது அதுக்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். பகையான விரோதமான நண்பர்கள், உறவுகள் ஆச்சரியப்படும்படி வலியினாக வந்து மன்னிப்பு கூட கேட்பார்கள் உங்களிடம். இது நல்ல திசா புத்தி நடப்பவர்களுக்கு. இதே மேச ராசியை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு தீய கெட்ட திசா புத்தி மாரகம் தரும் அளவுக்கு, கண்ணங்கள் தரும் அளவுக்கு கெட்ட கிரக திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு குடியிருக்கிற இடம், சொந்த வீடு, சொந்த இடம், வண்டி, வாகனம், அம்மா அப்பா இந்த வகையறாக்களில் செய்கிற வேலையில் ஆரோக்கியம் சம்பந்தமா விரயங்களும் செலவுகளும், அல்லது வீடு விற்கிற மாதிரி, அல்லது வீட்டை இடிச்சுட்டு புதுசா கட்டுற மாதிரி, தாய் வழி உறவு, மனைவி வழி உறவு கோச்சிக்கிட்டு விலகி போற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். இது கெட்ட திசா புத்தி நடக்கும் சகோதர சகோதரிகளுக்கு. ஒருவேளை கெட்ட திசா புத்தி நடந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் சந்திராஷ்டம நாளான புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நாட்களில் உங்களுக்கு தாயாருக்கோ தகப்பனாருக்கோ உங்களுக்கோ வேலையிலேயோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ அல்லது குடியிருக்கும் வீட்டிலேயோ அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமாகவோ, வண்டி வாகனம் சம்பந்தமாகவோ, நகை நட்டு சம்பந்தமாகவோ, அல்லது வாரிசுகள், குழந்தைகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அதில் பிரச்சனை, மன வருத்தம், மன உளைச்சல் உருவாகிற மாதிரி தெரிந்தால் எதுவும் பண்ண வேணாம். நேராக கருப்புசாமி, ஐயனார், முனீஸ்வரன், முனியாண்டி. காரணம் என்னன்னு கேட்டா, சூரியனும் சனீஸ்வரனும் ராகுமா சேர்ந்து ராசிக்கு விரயத்துல உட்காரதுனால, சனி சூரியன் ராகு சேர்ந்தா கருப்புசாமி, ஐயனாரு, முனீஸ்வரன், முனி, அங்காளம்மன் இந்த சாமிகளுக்கு, இந்த காவல் தெய்வங்களுக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் ராகு காலம் அல்லது யமகண்ட நேரத்தில் நல்லெண்ணெய் விளக்கு போட்டு மனதார வேண்டி ஒரு 8 பேத்துக்கு அன்னதானம் தர ஆரம்பித்து விட்டார். இதை 7.5 சனியில் விரய சனியான அடுத்து வரும் 2.5 வருடங்களுக்கு தொடர்ந்து செய்து வந்து விட்டார். ஆச்சரியப்படும்படி இந்த 7.5 சனியோ கெட்ட திசா புத்தியோ உங்களை எதுவுமே பண்ணாது. பசியால் வாடும் உயிர்களுக்கு எந்த உயிர் வேணும்னாலும் இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், மற்ற ஜீவராசிகளாக இருக்கலாம். அந்த ஜீவராசிகளுக்கு, மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னத்தை தானமாக செய்து வர 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 உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச ஊழ்வினையாகட்டும், கர்மாவாகட்டும், அல்லது கெட்ட திசா புத்தி, கண்டம், ஆபத்து தரும் திசா புத்தி எது நடந்தாலும் நிச்சயம் அன்னதானம் உங்களை காப்பாற்றிவிடும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் சாயந்தரம் 4:30 மணிக்கு மேல சிவன் கோவில்களில் கால பைரவருக்கு அரைமூடி தேங்காயில் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு
கால பைரவரை விளக்கேற்றி வணங்கி வர ஆரம்பியுங்கள். அப்படி செய்துவிட்டு கோயிலை விட்டு வெளியே வரும் பொழுது கண்ணில் எதிர்படும் ஒருத்தருக்கோ 4 பேத்துக்கோ 8 பேத்துக்கோ உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள். ஒருவேளை உங்களால் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றால் ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டாவது 8 பேத்துக்கு வாங்கி கொடுங்கள். இந்த மாதிரி செய்யும் பொழுது சனீஸ்வரன் பிரீதியாகிவிடும், பரிகாரமாகிவிடும். சனீஸ்வரன் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டு விடுவார். வாழ்த்துகள் நண்பர்களே, வணக்கம்.